ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் மைதா பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பிஸ்கெட்டை கலாகலான்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலையே குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம். தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான மைதா பிஸ்கெட்டை ஸ்நாக்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி இது. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் பிஸ்கெட் செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இந்த பிஸ்கெட்டை செய்யலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை, வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் மாவு கூட சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவு நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கணும். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்யும் போது நம்ம பிஸ்கெட் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சேர்த்துருக்கனால மாவில் உருண்டையாக சின்ன சின்ன உருண்டைகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நெய், சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கனால மாவு பிசைகிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. கொஞ்சமாக தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா 10-15 நிமிஷத்துக்கு மாவை மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி மெலிசாக திரட்ட மாட்டோம், தடிமனாக தான் திரட்டுவோம். அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். மைதா மாவை கொஞ்சமாக தூவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கணும். மைதா மாவு தூவிட்டு திரட்டினோம்னா தான் ஒட்டாமல் இருக்கும். சப்பாத்தி போல் ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது, தடிமனாக தான் திரட்டணும். இந்த மாதிரி திரட்டினதுக்கு அப்புறமா ஓர பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சமமாகவும் இருக்கும். ஓரத்தில் இருக்க மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் உருண்டையாக உருட்டிட்டு திரட்டி பிஸ்கெட்டாக கட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் எந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பிஸ்கெட்டை கட் பண்ணுறேன். பெரிய பெரிய பிஸ்கெட்டாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா பிஸ்கெட் சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அப்போ நல்லா திருப்பி விட்டுறணும். அப்போ தான் பிஸ்கெட் எல்லாம் ஒரே மாதிரி வேகும். கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு நம்ம சேர்த்துருக்க இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மொறுமொறுன்னு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான மைதா பிஸ்கெட் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா பிஸ்கெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கலாகலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.